உலக திருநாளாகிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஏசாயா எப்படி சொல்றாரு பாருங்க, 30:23. நீ நிலத்தில் விதைக்கும் முன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருகிறார். அதில் பாருங்க, நம்மளுடைய நிலத்தில் உள்ள விதைக்கு என்னது மழை கொடுக்கிறார். மழை இருந்தால் தாங்க அந்த விதை வளரும். அந்த விதை வளர்ந்த பிறகு அதுக்குன்னு ஒரு பலன் இருக்குது. அதாங்க நம்ம உழைக்கிற உழைப்புக்குள்ள பலன் ஆகாரமாய் தருகிறார். இன்னைக்கு நிறைய விவசாயிங்க நிறைய கஷ்டப்பட்டு அவங்களுடைய உழைப்பின் பலனாகிய அந்த முதல் கனியை முதல் பயிரை அவங்க படைக்கிறாங்க. அதே போல் நம்மளும் பைபிள் எழுதியிருக்க அறுவடை நாள்னுட்டு நம்ம கொண்டாடுறோம். நம்மளுடைய முதல் பலனை, நம்மளுடைய முதல் பொருட்களை கொண்டு நம்ம வச்சு படைக்கிறோம். இதை பாருங்கள், இந்த பொங்கலை எப்படி நம்ம ஆவிக்குள்ளே கொண்டாடலாம், எப்படி நம்ம ஆவிக்குள்ளே நடத்தலாம்னு பார்ப்போம். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுக்கா, குயவன் கையில் இருக்கிற களிமண். பொங்கல் எதில் கொண்டாடுவாங்க? மண் பாண்டத்தில் வைப்பாங்க. இப்போ குயவன் கையில் இருக்கிற களிமண் யார்? நம்ம. இப்போ அந்த மண் பாண்டம் தான் நம்ம. அந்த மண் பாண்டத்துக்குள்ளே என்ன கொடுப்பாங்க? தண்ணி, பயிர், அதுக்கப்புறம் அரிசி, பொங்கல் கொடுற அந்த இனிப்பு எல்லாம் போட்டு பொங்க வைப்பாங்க. நம்மளும் நம்மளுடைய பாத்திரமாகிய இந்த சரீரத்தை என்ன செய்யணும்னா பரிசுத்தப்படுத்தணும். அந்த தண்ணி ஆண்டவரோட இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்துங்க. அதுக்கப்புறம் அவருடைய வல்லமே வேணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல, துதிக்க துதிக்க நம்மளுடைய ஆவி என்ன செய்யும்? ஆவியின் ஆத்மாவில் நம்ம அனல் கடந்து துதிக்க ஆரம்பிக்க ஆண்டவருடைய வல்லமை வரும். அதே போல் அந்த பானையில் இப்போ இங்கே தண்ணிங்கிற நம்மளுடைய பாவக்கரை நீக்கிறதுக்கு ஜெபிச்சாச்சு, துதிக்க ஜெபிச்சாச்சு. இப்போ நம்ம பொங்கணும். எப்படி பொங்கணும்? துதிக்க துதிக்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? துதிக்கு பிரியமாக இருக்கிற தேவன். நம்ம துதிக்க துதிக்க, ஆண்டவரை அழைக்க அழைக்க அவர் அவ்வளோ பிரியமாக வருவார். இப்போ துதியின் மிகுதியில் என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வருவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மளுடைய எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்போது நம்ம ஒரு புது பலன் அடைப்போம். அதாங்க இந்த பானையில் இப்போ எல்லாம் ஆயிட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்தப்பறம் அந்த பானை பொங்கும். இதுதாங்க பொங்கல் நம்மளுடைய வாழ்க்கையில். நீங்களும் நாங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த பொங்கலை மாதிரி அந்த பானை எப்படி பொங்குதோ அதே போல் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து துதித்து 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 நம்மளும் பொங்கி ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாளாக நம்மளும் மாற்றுவோம். தலைகளை தாத்தி ஜெபிப்போம். ஜெபிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. உங்களுடைய வசனத்துக்காக நன்றி. எப்படி அந்த பானை பொங்குதோ அதே போலப்பா நாங்கள் உங்களுடைய ஆவியின் வாழ்க்கையில் பொங்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்களே வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.